ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இன்றைக்கு உள்ள கேர்சல் ஊழியங்கள் அதை சிறப்பாய் செய்வதற்கு முதல் கேர்சல் ஊழியம் கர்த்தர் லீடர்ஸை பயன்படுத்துவாராக. நம்ம இன்றைக்கு தியானிக்க இருக்கிற தேவ செய்தியின் தலைப்பு எல்லாம் நன்மையாக மாறும். அதான் தலைப்பு, எல்லாம் நன்மையாக மாறும். நீங்கள் தேவ திட்டத்துக்குள்ள இருந்தால் எல்லாம் நன்மையா மாறிடும். தேவ திட்டத்துக்குள்ள நம்ம சென்று கொண்டே இருக்கணும். அந்த திட்டத்துக்குள்ள வாழ வாழ நமக்கு எது நடந்தாலும் நன்மையாக நடக்கும்படி கர்த்தர் செய்கிறார். இதை நாம் யாக்கோபு வாழ்விலும் யோசேப்பு வாழ்விலும் அவங்களுக்கு வந்த பலவிதமான சூழ்நிலைகள் நடுவில் ஆண்டவர் எல்லாவற்றையும் நன்மையாக மாற்றினார். ஏன்னா யாக்கோபு குறித்து தேவ திட்டம் இருந்துச்சு, யோசேப்பை குறித்து தேவ திட்டம் இருந்தது. தேவ திட்டத்துக்குள்ளேயே அவங்க சென்றபடியினால் எல்லாம் நன்மையாக மாறும்படி கர்த்தர் செய்தார். தேவ திட்டத்தில் நீங்களும் நானும் இருக்கும் பொழுது எல்லாம் நன்மையாகவே மாறும், சந்தேகமே கிடையாது. நீங்க தேவ திட்டத்தில் இருக்கும் பொழுது உங்களுக்கு சில எதிரான சூழ்நிலைகள் வந்தாலும் நீங்க சந்தேகப்படாமல் விசுவாசிங்க, எனக்கு இது நன்மையா மாறும். இந்த சூழ்நிலை இன்னைக்கு எதிராக வந்திருக்குது, ஆனா இது நன்மையா என்ன செய்யும், மாறும். அந்த விசுவாசம் நமக்கு வந்துடும். அந்த விசுவாச வாழ்க்கை தான் மிக மிக முக்கியமானது. அதை பற்றி தான் நம்ம தியானித்து கொண்டிருக்கிறோம். யாக்கோபு வெறும் கோலை எடுத்துக்கொண்டு சென்றான். ஆனால் அவன் ஆண்டவரை விசுவாசித்தபடியினாலே அவனுடைய கற்பனையிலேயே இல்லாத அளவில், யாக்கோபு நினைத்து பார்க்காத அளவில், யாக்கோபு சிந்திக்காத அளவில் கர்த்தர் ஆசீர்வதிச்சார். இந்த காலை நேரத்தில் கர்த்தருடைய ஆவியானவர் சொல்கிறார், நீங்க நினைத்து கூட பார்க்காத அநேக நன்மைகள், நீங்க சிந்தித்து கூட பார்க்காத அநேக ஆசீர்வாதங்களை கர்த்தர் உங்களுக்காக வைத்திருக்கிறார், உங்களுக்காக காத்து கொண்டு இருக்கிறது. அதை கர்த்தர் ஸ்டோர் பண்ணி வைத்திருக்கிறார். நீங்க தேவ திட்டத்தோடு இணைக்கப்படும் பொழுது, தேவ திட்டத்தோடு இணைந்து வாழும் பொழுது, தேவனுடைய பெரிய திட்டத்தோடு இணைந்து வாழும் பொழுது உங்களுக்கான ஆசீர்வாதங்கள் தானாய் வந்து சேரும். தேவ திட்டம் நடக்கணும். எனக்கு ஆண்டவர் என்ன திட்டம் வச்சிருக்கிறார் அது நடக்கணும். உங்களுக்கு என்ன திட்டம் வச்சிருக்கிறார் அது நடக்கணும். நம்ம பாடல் பாடுகிறோம், எனக்கு குறித்ததை நிறைவேற்றி முடிப்பவர் நீரே, எனக்காக யாவையும் செய்து முடிப்பவர் நீரே. நமக்குன்னு குறித்ததை அவர் நிறைவேற்றுகிற தேவன். கர்த்தர் உங்களை குறித்து ஒரு காரியத்தை அவர் யோசித்து வைத்திருக்கிறார், அது நடக்கணும். யோசேப்புக்காக ஆண்டவர்
ஒரு காரியத்தை திட்டம் பண்ணி வைத்திருந்தார். அந்த திட்டத்திற்குத்தான் பல பாதைகளில் யோசேப்பை கொண்டு போகிறார். அவன் பல பாதைகளில் போனாலும் அந்த திட்டத்துக்கு நேராய் சரியாய் நடத்தப்பட்டான். அந்த திட்டத்தை நிறைவேற்றியும் முடித்தான். அப்போ ஆண்டவர் நம்மை, அவர் பல பாதைகளில் நம்மை நடத்தினாலும் அவருடைய திட்டத்துக்கு நேராய் நம்மை நடத்தி அந்த திட்டத்தை நிறைவேற்றி முடிக்கிற தேவனாய் கர்த்தர் இருக்கிறார். அதுவும் நன்மையாய். யோசேப்பு வாழ்க்கையில எத்தனையோ தீமை வந்தது. அவனே சொல்றான் தன் சகோதரர்களை பார்த்து, நீங்கள்லாம் தீமை செய்ய நினைச்சீங்க, தேவனோ வெகு ஜனங்களை போஷிக்கும்படி நன்மையாய் அதை முடிய பண்ணினார். தேவ திட்டத்துக்குள்ள இருக்கிறவங்களுக்கு எல்லாம் நன்மையாய் மாறும். நம்ம வாழ்க்கையை நம்ம அர்ப்பணிச்சிடணும். தேவ திட்டத்துக்கு நம்ம ஒப்பு கொடுத்து விட வேண்டும். எத்தனை தீமை உங்களுக்கு விரோதமாய் வரலாம், எத்தனை தீமை உங்க வாழ்க்கையில நடக்கலாம், தீமைகள் எல்லாம் கர்த்தர் நன்மையாக மாற பண்ணுவார். அதான் விசுவாசம். நமக்கு தீமை போல இருக்கும், ஆனா ஆண்டவர் அந்த தீமையை தான் எப்படி மாற்றுவார்? நன்மையாய் மாற்றி காண்பிப்பார். உங்க வாழ்க்கையில் அதை கர்த்தர் செய்வார். இந்த வார்த்தையை கேட்கிற அத்தனை பேருடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் செய்வார். இந்த காலை நேரத்தில் தேவ திட்டத்துக்காக வாழ்வதற்கு உங்களை அர்ப்பணியுங்கள். தேவ திட்டத்துக்காக வாழ்கிறவர்கள் மரணம் வரை விசுவாசத்தோடு இருப்பார்கள். கடைசி வரை நம்ம விசுவாசத்தில் வாழ வேண்டும். யாக்கோபுடைய வாழ்வு அவன் எப்படி ஆரம்பித்தான்? தேவனோடு உள்ள உறவு பற்றி யாக்கோபு எப்படி ஆரம்பித்தான்னு சொல்லப்பட்டிருக்கிறது. என்னை காப்பாற்றி எனக்கு சாப்பாடு கொடுத்து வஸ்திரம் கொடுத்தால் அப்படின்னு ஆரம்பிக்கிறான். அவன் தேவையோடு தான் தேவனோடு உள்ள உறவு ஆரம்பிச்சது. ஆனால் அவன் நினைச்சு கூட பார்க்காத அளவில் ஆசீர்வாதங்களை கொட்டிவிட்டார். யாக்கோபு வாழ்க்கையில கொட்டிட்டார். இப்ப யாக்கோபு தன்னுடைய மாமா வீட்டிலிருந்து திரும்பி வருகிறான். அவன் தேவன் யார் என்று கண்டுபிடித்து விட்டான். தேவன் எப்படிப்பட்டவர் என்று கண்டுபிடித்து விட்டான். அவருடைய தயவு எவ்வளவு பெரியது என்பதை கண்டுபிடித்து விட்டான். நான் கோலும் கையுமா தான் சென்ற, வெறும் கையாய் கடந்து சென்றேன். ஆண்டவர் என்னை திரளாய் ஆசீர்வதித்தார். தயவை கர்த்தர் காண்பித்தார். நம்ம வாழ்க்கையிலும் தேவனோடு உள்ள உறவுல வாழும் பொழுது அவர் தயவு நமக்கு முக்கியமானது. அந்த தயவை கர்த்தர் நமக்கு கொடுக்கிறார். ஒன்று இல்லாமல் போனவனை இப்போ எவ்வளவோ சொல்ல முடியாத ஆசீர்வாதங்களோடு திரும்பி வருகிறான். அவன் திரும்பி வரும்பொழுது யாக்கோபுடைய சகோதரன் ஏசா வருகிறான் என்று அறிந்த பொழுது அவனுக்கென்று எத்தனையோ ஆசீர்வாதங்களை பிரித்து வைத்தான். ஏன்னா அவங்கிட்ட நிறைய இருக்குது. தன் சகோதரனுக்கு கொடுத்து அனுப்புகிறான். இந்த ஆசீர்வாதங்கள் எல்லாம் யாக்கோபுடைய மாமனார் கொடுக்கல, கர்த்தர் கொடுத்தது. மாமனார் எந்த அளவு ஏமாற்ற முடியுமோ ஏமாற்றத்தான் பார்த்தார்.
ஆனால் திட்டம் போட்டவர் ஒருவர், நோக்கத்தை வைத்தவர் ஒருவர். யாக்கோபை குறித்து அழைத்தாரே தேவன், அதான் நம்ம ஆண்டவர். அவர் கொட்டுகிறார், ஆசீர்வாதங்களை கொட்டுகிறார். யாக்கோபுக்கு எப்படி ஆசீர்வாதம் வந்துச்சு? சொப்பனத்தில் ஆட்ட வரியும் புள்ளிகளும் உடைய ஆடு எப்படி பெருக செய்வது என்பதை பற்றி ஒரு சொப்பனத்தை தான் ஆண்டவர் கொடுத்தார். சொப்பனம் என்பது ஆவியானவரை காட்டுகிறது. ஆவியானவர் தரிசனங்கள், சொப்பனங்களை கொடுக்கிறவர். அப்போ சொப்பனத்தோடு இணைக்கப்பட்டபடியினால் இவனுக்கு திரளான ஆடுகள் கிடைச்சது. அதான் ஆசீர்வாதத்தினுடைய ரகசியம். அப்போ சொப்பனத்தோடு இணைக்கப்பட்டால் உங்க தொழில், வியாபாரம் வளர்வதற்கு தேவன் திட்டத்தை சொல்லி தருவார். சொப்பனத்தின் மூலமாய் கர்த்தர் சொல்லி தருவார். சொப்பனம் பரிசுத்த ஆவியானவரால் வருகிறது. நீங்க தூங்கும் போதும் கர்த்தர் பேசுவார். ஏனென்றால் நீங்கள் திட்டத்தோடு இணைக்கப்பட்டவர்கள். திட்டத்தோடு இணைக்கப்பட்டவர்களோடு கர்த்தர் பேசுகிறார். இன்னும் பெரிய அளவில் உயர்வதற்கு, ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வதற்கு அவர் பேசுவார். வெறும் தொழிலோடு இணைக்கப்பட்ட வாழ்க்கை அல்ல, வெறும் பணத்தோடு இணைக்கப்பட்ட வாழ்க்கை அல்ல. இன்றைக்கு ஆவிக்குரிய தேவ பிள்ளைகள் பணத்தோடு இணைந்து கொள்கிறார்கள், தொழிலோடு இணைந்து கொள்கிறார்கள், வேலையோடு இணைத்து கொள்கிறார்கள். இதைத்தான் சுற்றி சுற்றி வருகிறார்கள். கர்த்தர் சொல்கிறார், நான் உனக்கு வைத்திருக்கிற மகா பெரிய திட்டம், திட்டத்துக்காக தான் ஆசீர்வாதம். என் திட்டத்தை முதலாவது தேடு. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடும் பொழுது இவைகள் எல்லாம் ஆண்டவர் கூட கொடுக்கிறார். அப்போ நமக்கு முதலாவது தேவ திட்டம், முதலாவது தேவ ராஜ்யம். தேவ ராஜ்யத்துக்காக நம்ம வாழணும். தேவ ராஜ்யம். யாக்கோபு எப்படி ஆரம்பித்தான்? எண்ணத்தை குடிப்போம், எண்ணத்தை உண்போம், அப்படிதான் ஆரம்பித்தான். ஆனால் கர்த்தர் யார் என்பதை அவன் அறிந்து கொண்ட பிறகு தன்னை குறித்து ஒரு பெரிய திட்டம் இருக்கிறதை அவன் கண்டுபிடித்தான். அவன் கண்ணீரோடு சொல்கிறான், வெறும் கோலும் கையுமாய் சென்றேன், எனக்கு என்ன நடக்குமோ தெரியாது, என் லைஃப்பை பற்றி எந்த ஒரு கேரண்டி கிடையாது, என்னுடைய ஃபியூச்சரை பற்றி கேரண்டி கிடையாது, எதிர்காலத்துக்கு கேரண்டி இல்லை. அப்படித்தான் யாக்கோபுடைய வாழ்க்கை இருந்துச்சு. உங்க குடும்பத்திற்கும் எந்த ஒரு கேரண்டி இல்லாதபடி வாழ்ந்து கொண்டு இருக்கிறீங்களா? என் வாழ்க்கையில் ஒன்றுமில்லை, எந்த சொத்தும் இல்லை, எந்த பணமும் இல்லை, எதுவுமே இல்லை, எதிர்காலம் எப்படி இருக்குமோ, என் பிள்ளைகளுடைய எதிர்காலம் எப்படி இருக்குமோ, எந்த ஒரு கேரண்டி இல்லாமல் நீங்க உட்கார்ந்து கொண்டு இருக்கலாம். இந்த காலை வேளையில கர்த்தர் சொல்கிறார், கர்த்தரே உனக்கு ஒரு பெரிய கேரண்டியாக இருப்பார். நம்ம தேவன் யாக்கோபின் தேவன். யாக்கோபை குறித்த திட்டம் வைத்தவர்,
யாக்கோபை அந்த திட்டம் நிறைவேறும் வரை உன்னை கைவிட மாட்டேன்னு சொன்னவர் உங்க வாழ்க்கையிலும் அவர் பெரிய திட்டத்தை வைத்திருக்கிறார். அந்த திட்டம் நிறைவேறும் வரை அவர் கைவிட மாட்டார். யாக்கோபை அவனுடைய மாமனார் ஒன்று இல்லாமல் ஆக்க நினைத்தான். ஆனால் கர்த்தரோ ஆசீர்வதித்தார். கர்த்தர் ஆசீர்வதிக்கிறவர், உங்களை ஆசீர்வதிப்பார். ஏனென்றால் அவர் திட்டத்தில் நீங்க இருக்கிறீங்க. உங்களுக்கு தீமை செய்கிறவர்கள் எழும்பலாம், அதை கர்த்தர் நன்மையாய் மாற பண்ணுவார். இப்ப யாக்கோபு அவன் திரும்ப வரும்பொழுது ஒரு ஆற்றை அவன் கடக்க வேண்டும். யாப்போக்கு என்கிற ஆறு. யாக்கோபு யாப்போக்கு, ஆறு பெயர் யாப்போக்கு. அப்போ அவன் ஆசீர்வாதங்களை எல்லாம், மிருக ஜீவன்களை எல்லாம், அவருடைய மனைவிமார்களை எல்லாம் அவன் அனுப்பிவிட்டு அந்த ஆற்றங்கரையில் தனியாக இருக்கிறான். தனியாக இருந்து தேவனிடத்தில் ஒன்றை கேட்கிறான். எல்லா திரள் ஆசீர்வாதங்களை அக்கறைப்படுத்தி விட்டு இவன் இரவு நேரத்தில் ஆண்டவிடத்தில் ஒன்றை கேட்டான். என்ன கேட்டா? என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய உம்மை போக விடேன். அப்போ இவனுக்கு ஆசீர்வாதம் இல்லையா? இவன் ஆசீர்வாதம் இல்லாமல் இருந்தானா? யோசித்து பாருங்க. இவனுக்கு எல்லாம் இருந்துச்சு. ஒட்டகம், ஆடு, மாடு, கழுதை, குதிரை, வேலைக்காரர்கள், அத்தனை மந்தையும் மந்தை மந்தையாக இவனுக்கு இருக்கிறது. இதெல்லாம் இவன் வைத்து கொண்டு சொல்கிறான், என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய உம்மை போக விட மாட்டேன். அப்போ இவன் என்ன கேட்கிறான்? இவன் என்ன கேட்கிறான்? ஆசீர்வாதம் என்பது நீங்க தான் ஆண்டவரே, உங்க உறவு தான் ஆண்டவரே, நீங்க மட்டும் என்னை விட்டு என்ன செஞ்சிடாதீங்க, போயிடாதீங்கன்னு ஜெபம் பண்ற. ஆசீர்வாதம் வரும் பொழுது எத்தனை பேர் அப்படி ஜெபம் பண்றாங்க? ஆண்டவரே நீங்க தான் பெரிய ஆசீர்வாதம், உங்க உறவு தான் எனக்கு முக்கியம், உங்களோடு நான் ஐக்கியப்படணும், அதுதான் மகா பெரிய ஆசீர்வாதம். எத்தனை பேர் அப்படி ஜெபிக்கிறார்கள்? ஆசீர்வாதங்கள் வரும் பொழுது நீங்களும் நானும் அப்படி தான் ஜெபிக்கணும். எத்தனை ஆசீர்வாதங்கள் வரலாம், அந்த ஆசீர்வாதத்திலேயே நம்ம முழுகிவிடக்கூடாது. அதையெல்லாம் அப்புறப்படுத்தி உங்க உறவு தான் ஆண்டவரே எனக்கு தேவை, உங்களோடு உள்ள ஐக்கியம்தான் எனக்கு தேவை ஆண்டவரே, நீங்க தான் பெரிய ஆசீர்வாதம், என்னை விட்டு மட்டும் போயிடாதீங்க, என்னோடு கூட இருக்கணும். அப்போ யாக்கோபுக்கு தீமை செய்ய வந்த சகோதரன் கூட அவனை கூட நன்மை செய்யும்படி கர்த்தர் மாற்றினார். அதான் நம்ம ஆண்டவர். எல்லாம் நன்மையாய் மாறும். நம்ம தேவனை சார்ந்து தேவனுடைய உறவுல வாழும் பொழுது எல்லாம் நன்மையாய் மாறும்படி கர்த்தர் செய்து விடுவார். நம்ம தெய்வ திட்டத்தோடு இணைக்கப்பட்டு இருக்கணும். தேவனையே சார்ந்து கொள்ள வேண்டும். நம்முடைய பெரிய ஆசீர்வாதம் தேவன்தான் என்று விசுவாசிக்க வேண்டும். அப்பொழுது எல்லாம் நன்மையாய் நடக்கும். ஜெபம் பண்ணுவோம். நல்ல ஆண்டவரே, எல்லாம் நன்மையாய் மாறும். தேவ திட்டத்தில் இருக்கும் பொழுது எங்களுக்கு எல்லாம் நன்மையாய் மாறும். யாக்கோபு உங்க திட்டத்தில் இருந்தான், எல்லாம் நன்மையாய் மாறினது. யோசேப்பு உங்க திட்டத்தில் இருந்தான், எல்லாம் நன்மையாய் மாறினது. எங்களையும் உங்க திட்டத்தில் இணைத்து கொள்ளுங்கப்பா.
நாங்கள் வேலை தொழில் இதிலேயே எங்களுடைய முழு கவனத்தையும் கொண்டு போய் விடாமல் முதலாவது தேவ ராஜ்யத்தின் வளர்ச்சி, தேவனுடைய திட்டம், நோக்கம் இதெல்லாம் நிறைவேற்றப்பட வேண்டும். இந்த எண்ணத்தை தாங்க. எங்களுக்கு எல்லாவற்றையும் நன்மையாய் மாற பண்ணுகிற தேவன். எதிராய் யார் எழும்பினாலும் அவங்க நடுவில் உங்களை தேடும் பொழுது நன்மையை செய்கிற தேவன். உங்கள் பாதத்தில் தாழ்த்துகிறோம். எங்களுக்கு ஒரு தீமையும் வராது, எல்லாம் நன்மையாக நடக்கும். எங்களோடு பேசின வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். மகிமைப்படுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமீன். கர்த்தர் ஆசீர்வதிப்பார். தோத்திர